வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மகளிருக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நாளை தொடங்குகிறது. தமிழக மீனவர் பிரச்சினைக்கு சுமூக தீர்வு எட்ட இலங்கை அரசுடன் தொடர் பேச்சுவார்த்தைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 7196 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார். துபாயில் ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மகளிருக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இன்று அவர் வெளியிட்ட செய்தியில் பல்வேறு பிரிவுகளில் செயற்கை நுண்ணறிவு மகளிர் மேம்பாட்டிற்கு துணை புரிவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சமூகத்தில் மகளிரின் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்வதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இணை அமைச்சர் திருமதி சாவித்ரி தாகூர் தெரிவித்திருந்ததை பிரதமர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக பிரதமர் வெளியிட்ட மற்றொரு செய்தியில் நாட்டில் வன உயிரின பன்முகத்தன்மை அதிகரித்து வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். 58வது புலிகள் சரணாலயம் மத்திய பிரதேச மாநிலத்தில் தொடங்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர் வன விலங்குகளை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதாக எடுத்துரைத்தார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நாளை தொடங்கி அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 20 அமர்வுகளாக நடைபெறும் இந்த கூட்டத்தொடரில் 2025-26ஆம் ஆண்டிற்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் இடம்பெறும். வங்கி, கடலோர கப்பல் போக்குவரத்து, ரயில்வே திருத்த மசோதாக்கள் மீதான விவாதங்களும் இக்கூட்டத்தொடரில் இடம்பெறும். இதனிடையே கடந்த ஜனவரி 31ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 13ஆம் தேதி வரை நடைபெற்ற முதல்கட்ட கூட்டத்தொடரில் மக்களவையில் 112% அலுவல்கள் நடைபெற்றதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே நாளை தொடங்கும் நாடாளுமன்ற 2ஆம் கட்ட அமர்வில் திமுக உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடுகள் குறித்து கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெண்களின் பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மீனவர்களின் மேம்பாட்டிற்கு 40,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்த அவர் தமிழக மீனவர் பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தொடர் பேச்சுவார்த்தைகளை இலங்கை அரசுடன் நடைபெறுவதாக தெரிவித்தார். மீனவர்களுடைய நலனுக்காக, வாழ்க்கை மேம்பாட்டிற்காக கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் முதல்ல இந்த 10 ஆண்டுகள்ல தான் ஒதுக்கிது. ஆழ்கடல்ல போய் மீன் பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஆழ்கடல் மீன்பிடி படகுகளை கொடுப்பதற்கு 60% மானியம் பிளஸ் 30% கடனோட அவங்க ஆழ்கடல்ல போய் மீன் பிடிப்பதுன்னா இன்னும் அவர்களுக்கு மீன் வளம் நிறைய கிடைக்கும், அதை ஏற்றுமதி செய்யலாம் என்பதற்காக ஆழ்கடல் மீன்பிடி தொழிலை ஊக்குவித்திருக்கிறோம். கடல் பாசி வளர்ப்பு, அதுக்காக ஒரு ஸ்பெஷல் பார்க் இந்தியாவிலேயே முதல்ல ஒரு ஸ்பெஷல் பார்க் கொடுத்திருக்கோம்னா அது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்காக தான். நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஏற்கத்தக்க வகையில் உயர்தர சுகாதார சேவைகளை வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். புதுதில்லி தேசிய சுகாதார நிறுவனத்தின் 48வது ஆண்டு தின நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஒருங்கிணைந்த சுகாதார சேவைகளை வழங்குவதில் புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டில் தற்போது 22 எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் செயல்படுவதாகவும் 2014இல் 380ஆக இருந்த அரசு மருத்துவக் கல்லூரிகள் தற்போது 787ஆக அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டில் இணைய வழி உணவு விற்பனை பிரதிநிதிகள் உள்ளிட்ட சாலையோர வியாபாரிகள் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் 31,000 மருத்துவமனைகளில் இத்திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் வரையிலான உயர்தர மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன. நியூயார்க்கில் 69வது சர்வதேச மகளிர் ஆணைய கூட்டம் நாளை தொடங்குகிறது. இந்தியா சார்பில் மத்திய மகளிர் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி இதில் பங்கேற்கிறார். மகளிர் மற்றும் குழந்தைகளின் ஆளுமையை அதிகரிப்பதற்கான இந்தியாவின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் குறித்து இக்கூட்டத்தில் அவர் எடுத்துரைக்க உள்ளார். மகளிர் சுகாதாரம், நலவாழ்வு, கல்வி, மின்னணு மற்றும் பொருளாதார ஒருங்கிணைப்பு, மகளிர் தொழில் முனைவோர்களை ஊக்குவித்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் 7196 கோடி ரூபாய் மதிப்பிலான திருக்கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார்.
சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் பல்வேறு திருக்கோவில்களில் 24,572 பணிகளுக்கு நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். 220 திருக்குளங்கள் 120 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், இதுவரை 2000த்திற்கும் மேற்பட்ட திருக்கோவில்களில் குடமுழுக்கு நடைபெற்றதாக கூறினார். சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வாகியுள்ள நெல்லையை சேர்ந்த திருமதி விமலாவிற்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இன்று அவர் வெளியிட்ட செய்தியில், மொழிபெயர்ப்பு பிரிவில் விருது பெற்ற விமலாவின் பணிகள் தொடர வாழ்த்தியுள்ளார். எனது ஆண்கள் மொழிபெயர்ப்பு நூலுக்காக இவ்விருது பெறுவது ஊக்கமளிப்பதாக திருமதி விமலா எமது செய்தி பிரிவிடம் தெரிவித்துள்ளார். சாகித்ய அகாடமியினுடைய மொழிபெயர்ப்பிற்கான விருது எனக்கு அறிவிக்கப்பட்டது பெருமகிழ்ச்சி. என்னை போன்ற தொடர்ச்சியாக இயங்கக்கூடிய ஆய்வாளர்களுக்கு இது ஒரு பெரும் உந்துதலாக இருக்கும். நாட்டில் அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவானதாக தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவரும் மகாராஷ்டிரா ஆளுநருமான திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மும்மொழி கொள்கையில் 3வது மொழியாக எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்கலாம் என்று ஹிந்தி திணிக்கப்படவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மற்றும் மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை முற்றிலும் ஒழிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவை மறுசீரமைப்பு குறித்து மத்திய அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடாத நிலையில் இவ்விஷயத்தில் திமுக குழப்பத்தை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயத்தில் நீர்வாழ் பறவைகள் கணக்கெடுப்பு பணியில் 50ற்கும் மேற்பட்ட வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். நாகை கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் வெளிநாட்டு பறவைகள் கணக்கெடுப்பு பணியில் 10 குழுக்களாக 60 பேர் ஈடுபட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் திருவரம்பூர், கூத்தைப்பார், கிளியூர், கள்ளிக்குடி, துறையூர் உள்ளிட்ட 20 இடங்களில் இப்பணிகள் நடைபெறுகின்றன. இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரம், தேரூர், அச்சன்குளம் உள்ளிட்ட 25 இடங்களில் நீர்வாழ் பறவைகள் கணக்கெடுப்பு பணியில் 90 பேர் ஈடுபட்டுள்ளதாக மாவட்ட வன அலுவலர் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கையில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பறவைகள் கணக்கெடுப்பு பணியை தமிழ்நாடு வனத்துறை சார்பாக நாம் செய்து வருகிறோம். தமிழகம் முழுவதும் ஒரே நேரத்தில் பறவைகள் கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது அதனுடைய கணக்குகள் சரியாக நமக்கு கிடைக்கும். 25 இடத்துல பறவைகள் கணக்கெடுப்பு பணி செய்துகிட்டு இருக்கோம். தன்னார்வலர்கள், வனத்துறையினர், பொதுமக்கள், பல்வேறு தரப்பினரும் நமக்கு சேர்ந்து இந்த பறவைகள் கணக்கெடுப்பு பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 10-15 டேஸ்ல நமக்கு ஆக்சுவல் சென்சஸோட சயின்டிபிக் ரிப்போர்ட் நமக்கு கிடைக்கும். நெல்லை மாவட்டத்திலும் களக்காடு, முண்டந்துறை புலிகள் காப்பகம், அம்பை வனக்கோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் இப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. விழுப்புரத்தில் ஐடிஐ படித்த மாணவர்கள் தொழிற்பயிற்சி பெறுவதற்கான தேர்வு முகாம் நாளை நடைபெறுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர். மத்திய அரசின் ஸ்கில் இந்தியா திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பு முகாமில் நாளை காலை 9 மணி முதல் மாலை வரை தொழிற்பயிற்சி பழகுனருக்கான அப்ரண்டிஸ்ஷிப் எடுக்கப்பட உள்ளது. இதற்காக பிரபல நிறுவனங்களான டிவிஎஸ் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் வரவுள்ளன. இதில் 8,500 முதல் 12,000 வரை உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இதனை ஐடிஐ படித்த மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. விழுப்புரத்திலிருந்து ஜி. சுரேஷ். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட பாம்பன் மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி பாம்பன் பகுதி மீனவர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் அருகில் உள்ள நியாய விலைக் கடைகளில் கைவிரல் ரேகை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி கிரேஸ் பஜாவ் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலையை கியூ பிரிவு காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி, இலங்கை, யாழ்ப்பாணம் இடையேயான விமான போக்குவரத்து வரும் 30ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த நேரடி விமான போக்குவரத்தின் மூலம் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் மற்றும் பயணியர் போக்குவரத்து சேவைகள் மேம்படும். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பரவக்கல் கன்னி கோவிலில் தேனீக்கள் கொட்டியதில் ஒருவர் உயிரிழந்தார். காயமடைந்த 10 பேர் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்தில் இன்று முதல் பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். துபாயில் நடைபெறும் ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. 2 முறை சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியா 3வது முறையாக பட்டத்தை கைப்பற்றும் என்று ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மகளிருக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நாளை தொடங்குகிறது. தமிழக மீனவர் பிரச்சினைக்கு சுமூக தீர்வு எட்ட இலங்கை அரசுடன் தொடர் பேச்சுவார்த்தைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தில் 7196 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். துபாயில் ICC சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.